ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்கீரை தண்டு சூப்பு செஞ்சு காமிக்க போகிறேங்க. ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு. கீரையில் எந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கோ அதே அளவு சத்துக்கள் கீரையினுடைய தண்டுலேயும் இருக்குது. அதனால் தண்டை வீண் பண்ணிடாதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி சூப்பு வச்சு குடிங்க. அப்படி வச்சு குடிக்கிறப்ப நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். தேவையான பொருட்கள்: 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு கிராம்பு. இப்போ ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவுகள் 2 பேர் சூப்பு குடிக்கலாம். அதுக்கான அளவுகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைக்கீரை ஒரு கட்டில் பாதி கட்டு தண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அலசாதீங்க. இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு, சீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் இடிக்கல்லில் போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக இடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே இடிக்கல்லில் பூண்டு, சின்ன வெங்காயம் இது 2த்தையும் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிச்சிக்கிங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் இல்லாதவங்க ஆர்டினரி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தூள் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு இதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கின பிறகு நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கீரை தண்டை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது கொதிக்க வரணும். இது கொதி வர்றது காட்டியும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டோன்னா குழன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ நல்லாவே கொதிக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நல்லா கொதிக்க விடணும். நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். அது நல்லா சுண்டி 2 டம்ளர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொதி வரணும். பாருங்கள், இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கீரை தண்டு நல்லா மசிஞ்சிரும். நல்லா மசித்த பிறகு இப்போ ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னா சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். தூள் பண்ண மிளகு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஃபைனாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான
அரைக்கீரை தண்டு சூப்பு ரெடி. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பாருங்கள்.